ஹாய், ஐம் சுஜிதா. ஐம் தனராஜ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச வேட்டையன் படத்துல இருந்து ஒரு டீசர் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேட்டையன் உனக்கு என்ன நினைப்பு வருது? வேட்டையன் அப்படின்னு சொன்னாலே சந்திரமுகி மூவி தான். சந்திரமுகில வேட்டையன் கெட்டப்ல தலைவரோட அலப்பற சான்ஸே இல்ல. அந்த லக்கலக்கலக்கலக்கன்னு ஒரு சவுண்டு விடுறதுக்கு அந்த பிளாஷ்பேக்ல காட்டுற ரஜினி பயங்கர மாசு. அந்த சந்திரமுகி சூப்பர் ஸ்டார்னாலே சொல்லவே தேவையில்லை. ஏன்னா சந்திரமுகின்ற அந்த பேயவே அலற விட்டுரும். தலைவர் தலையை வெட்டி எடுக்கிறது, அந்த சந்திரமுகியோட லவ்வரை வெட்டி எடுக்கிறது. அதுல வேட்டையன்னா ரொம்ப அதிகமா பேசப்பட்ட பேர் வேட்டையன் ராஜான்றது. இப்போ வேட்டையன்ற மூவிலேயே நடிக்கிறாங்க, அதே பேர்லயே நடிக்கிறாரு தலைவர். பயங்கர எதிர்பார்ப்போட இருக்கு. வாங்க அந்த டீசர் பார்ப்போம். ஓகே, எடுத்த உடனே தலைவர் கால் மேல காலை போட்டு உட்காந்துருக்காரு. தலைவரோட ஸ்டைல் தான் இல்ல, நடக்கிறது கூட ஒரு கேமரா வச்சிருக்காங்க பாரு. நடந்து வர்றத கூட அப்படியே கவர் பண்ணி போக்கஸ் பண்றாங்க. ஸ்டைல் தான் தலைவர்லாம், மாஸ் என்ட்ரி தான். இந்த பேர் சூப்பர் ஸ்டார் எல்லாம் பழைய ஸ்டைல். இது இந்த பேர் வர்றதுலாம் அந்த பேரு அருவாலை தூக்கி போட்டு எப்படி வர்றாருன்னு தலைவர். இந்த மாசெல்லாம் அடிச்சுக்க முடியாது. இந்த மாசுகள் குறி வச்சா எற விழணும். கண்ணாடி இந்த பிளாக் ஆர்டர் இப்படி தூக்கி போடும் ஒட்டுச்சு பத்தியா இல்லையா? வேட்டையன் புல்லட்ட பேர் எவ்வளவு ஷார்ப்பா போனுச்சுன்னு. ஆமாக்கா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்க கூட சேர்ந்து பார்த்தது எப்படி இருந்துச்சு? தலைவரோட என்ட்ரியை பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த இது கேமராவை காட்டணும்னா கால் மேல காலை போட்டுட்டு புக்கு படிச்சுட்டு இருக்காரு தலைவர். நடந்து அவரு தலைவருக்கு ஒரு ஆங்கிலையும் கேமரா வைக்கிறாங்க. அது தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மூவில பாருங்களேன், காலுக்கு தனியா, அவர் கைக்கு தனியா, அவர் நடந்து போற ஸ்டைலுக்கு தனியா. இன்னும் சொல்ல போனா எல்லாத்தையுமே ஒரு ஆங்கிள் எடுத்து ஒரு ஸ்டைல்ல காட்டிட்டு இருக்காங்க தலைவருக்கு. அவருக்கு காட்டலாம், தப்பே கிடையாது. அந்த மாதிரியான சூப்பர் ஸ்டார் ஆச்சு. அந்த மாதிரியான தலைவருக்கு கண்டிப்பா காட்டிதான் ஆகணும். ஏன்னா அவ்வளவு ரசிகர் உண்டு, அவ்வளவு பேர் புகழோட உள்ள தலைவர் அவரு. இப்ப வரையும் அதே மாஸ்லயே இருக்காங்க பாருங்க. வேட்டையன்னு இந்த படத்துல எப்படி சொல்றது, இந்த கருப்பு கண்ணாடியை வச்சுக்கிட்டு குறி வச்சா இற விழுணும்னு இப்படிங்கிறாரு. அந்த கண்ணாடி போய் கரெக்டா அந்த பிளாக் இதுல அந்த ஃப்ரேம்ல போய் கரெக்டா பிக்ஸ் ஆகுது. சூப்பரா எடுத்திருக்காங்க. அதுல நம்ம தலைவர் அழகா நடந்து போறது, அவர் பேசுறது, இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சொடக்கு போடுவார் தெரியுமா? அது நடந்து வர்றதுல இப்படி கத்தியை தூக்கி இந்தாண்ட கைக்கு மாத்தி பிடிக்கிறது நல்ல மாஸ் என்ட்ரியில காட்டியிருக்காங்க. பேட்டை படத்துலயும் சூப்பரா காட்டியிருப்பாங்க தலைவரை வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க பேட்டையிலும். அதே போல இதுலயும் சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. இந்த மூவினாலே தலைவரை பத்தி சொல்றதுக்கு தேவையே இல்லை. மாசு கொடுப்பாங்க அப்படின்றது, ரசிகர் கூட்டம் எவ்வளவு கூட்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸ்டைல் அப்பல இருந்து இப்ப வரையும் அதே ஸ்டைல்னாலே சூப்பர் ஸ்டார் தான். சிகரெட்டை வாயில போடுறது, எல்லா விதமான ஸ்டைலும் அது நேச்சுரலா இயற்கையாவே அவருக்கு ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட். அது அந்த வயசானாலுமே அதெல்லாம் போகாம மறக்காம வச்சிருக்காங்க பாருங்க. அந்த கிஃப்ட் யாராலையும் இல்ல இது இவரா உருவாக்கிக்கிட்டாருன்றதை விட அவருக்கு ஆண்டவனாவே கொடுத்துட்டாரு. பிறப்புல இருந்தே அவருக்கு உடம்புலயே ஊறி போன ஸ்டைல் அது. அது அவர் நடக்கிறது, பேசுறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா பேசுறது, கையை வச்சிருக்கிறது, கன்னத்துல கையை வச்சிருக்கிறது, எதுவா இருக்கட்டும் தலைவரை மட்டும் அப்படி தனியா பிரிச்சு எடுக்கலாம். அவர் உட்கார்ந்து இருக்கிறத மட்டும் எங்க இருந்தாலும் கேமரா கரெக்டா போக்கஸ் பண்ணிடும். ஏன்னா அவர் மட்டும் ஒரு ஸ்டைலா தெரியும். உட்கார்ந்து இருக்கிறது, பேசுறது, சிரிக்கிறது எல்லாம் ஒரு ஸ்டைலா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ? எங்க கூட சேர்ந்து பார்த்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.